வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம வீட்டிலேயே எப்படி ஹோம்மேட் சாக்லேட் கொக்கோ பவுடர் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வீட்டிலேயே நம்ம செய்யும் போது அனிமல் டிஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் நம்ம வெளியே இருந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பயந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. எக்ஸ்பைரி டேட் இருக்கா, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துட்டோன்னா நம்ம நம்பிக்கையாகவும் கொடுக்கலாம், குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் இல்லைன்னு சொல்லாமல் குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸும் ஒரு 15 days in once இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது நம்ம பண்ணி அவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றது இதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பவுடர்டு சுகர் வீட்லேயே நம்ம மிக்சிலே சுகரை பவுடர் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் மில்க் பவுடர், வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஃப்ளேவர்ஸ்க்கு ஏதாவது வேணால் வேறு ஏதாவது எசன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 30 grams அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கேட்பரிஸ் கொக்கோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கேட்பரிஸ் கொக்கோ பவுடர் நல்லாவே இருக்குது, சாக்லேட்டுக்கு நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அமுல்யா மில்க் பவுடர் இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனலாக என்னென்ன கிடைக்குதோ மார்க்கெட்ஸில் அந்த கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஜலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் சுகரை போட்டு நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடரும் இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலித்து எடுத்துட்டிங்கன்னா ஈவனாகவும் கிடைக்கும் நமக்கு மிக்சிங்கு, அதே சமயத்தில் ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இது அப்படியே பொடிச்சு விட்டிங்கன்னா அப்படியே பொடிஞ்சிடும். நம்ம ஜலிச்சு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 1.5 glass அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த பவுல் உள்ளே போகக்கூடாது, தண்ணியில் படவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிண்ணமாக எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பவுடர் 1 by 1 அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பவுடர் 1 by 1 அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பவுடரும் எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 5 minutes அளவுக்கு தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் நம்ம. இது நல்லா இப்படி ஃப்ரீ ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 minutes ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வச்சுட்டு உடனே ஊற்றி விட்டுடலாம் நம்மளுடைய மோல்டில். நான் இந்த மாதிரி ஃப்ளவர் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எந்த மோல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த மோல்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ உள்ளே என்னென்ன வேணாலும் நம்ம டாப்பிங் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கலர்ஃபுல் பால்ஸ் உள்ளே டாப்பிங் கொடுக்குறேன். அது மேலே ஊற்றினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும். அது ஒரு லேயர் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஆப்ஷனல் தான். ப்ளஸ் நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இது எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, பால்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இது மேலே இந்த மாதிரி மோல்டை ஊற்றிடுங்க. அந்த ஃபுல் லேயர் டச் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த மோல்டை ஊற்றி விட்டுருங்க. ஸோ இந்த மோல்டில் ஃபுல் அளவுக்கு விட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் நான் பாதாம் ஒரு லேயர் போடுறேன். பாதாம் இப்படி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் வேணுன்னா பாதாம் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரூட், கேஷ்யூ நட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ப்ளெயினாக சாப்பிட்டிங்கனாலும் ப்ளெயினாகவும் நல்லாயிருக்கும். இது ஸோ மறுபடியும் எடுத்து இந்த மோல்டு மேலே விட்டுடலாம் நம்ம. ஸோ இது 2 வாட்டி டேப் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அது இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இது அப்படியே இந்த பிளேட்டோட அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா 30 மினிட்ஸுக்கு நல்ல சாக்லேட் நமக்கு ஹோம்மேட் சாக்லேட் கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு பார்க்கலாம். ½ அன் ஹவர் வச்ச சாக்லேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அழகாக மோல்டு நல்லா வந்துடுச்சு. நம்ம வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி நம்ம சுலபமாக வந்து ஒரு 45 மினிட்ஸில் வந்து நம்மளுடைய சாக்லேட்டை ரெடி பண்ணிட்டோம். 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணோம். 15 மினிட்ஸில் நம்ம ப்ரிப்ரேஷன் டைம் பண்ணி முடிச்சு ஈஸியாக 45 மினிட்ஸ்லேயே நமக்கு ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பசங்களுக்கு கொடுத்து நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.